அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மன் யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத். فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹ்வின் பேரருளால் 2024 ஆண்டு ரமலானுடைய முதல் நாள் இரவு தொழுகையை முடித்துவிட்டு அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன் மற்றும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நபி மொழிகளை நாம் அறிந்து கொள்வதற்காக இங்கு அமர்ந்திருக்கின்றோம். சென்ற வருடம் அந்த நாள் என்ற தலைப்பில் தொடர்ந்து ரமலான் முழுவதும் பல செய்திகளை நாம் அதில் கேட்டிருக்கின்றோம். இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும் என்பது முஸ்லிம்களுடைய நம்பிக்கை. முஸ்லிம் அல்லாத மற்றவர்களுடைய நம்பிக்கையும் கூட, வெகு சிலரை தவிர. என்ன காரணம் என்று சொன்னால், அறிவுபூர்வமாக இதை சிந்தித்தாலும் அது நிச்சயமாக நடக்கக்கூடிய ஒன்று என்பதில் சந்தேகமே இல்லை. பிறக்கிற மனிதன் ஒவ்வொருவனும் இறந்து போகின்றான். பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் இறந்து போகின்றன. இங்கு உலகத்தில் உருவாக்கப்பட்டிருக்கிற அல்லது உருவாகி இருக்கிற, எப்படி வேணும்னா எடுத்துக்கொள்ளுங்கள், மனிதனால் உருவாக்கப்பட்டதாக இருக்கலாம், அல்லது மற்றவர்களுடைய கருத்துப்படி இயற்கையாகவே உருவானதாக, நம்முடைய நம்பிக்கைப்படி கடவுளால் படைக்கப்பட்ட எதுவாகவும் இருக்கலாம். அத்தனையுமே ஒரு கட்டத்தில் அது செத்து போகின்றன, அழிந்து போகின்றன, செயலிழந்து போகின்றன. இந்த அடிப்படையை புரிந்து கொண்டால் மொத்த பிரபஞ்சமும் ஒரு நாள் அதற்கென்று நிர்ணயிக்கப்பட்ட அந்த காலம் வருகிற போது அது அழிந்தே போகும் என்பதைத்தான் நம்முடைய அறிவும் சொல்கிறது. அல்லாஹ்வின் மார்க்கம் அதையே வலியுறுத்துகிறது. இந்த அழிவுக்கு பிறகு இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை முஸ்லிம் ஆழமாக நம்பியாக வேண்டும். அந்த நம்பிக்கை இல்லாதவன் அவன் முஸ்லிமே அல்ல. அல்லாஹ்வை மட்டும் நான் நம்பியிருக்கிறேன், முஹம்மது என்கிற இறை தூதரையும் நான் நம்பியிருக்கிறேன் என்பதோடு நில்லாமல் இதையும் சேர்த்துத்தான் நம்ப வேண்டும். அதைத்தான் 2ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். நம்பிக்கைக்குரிய விஷயங்களை சொல்கிற போது அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள் என்போர் யார்? அல்லாஹ்வின் மீது அச்சம் கொண்டவர்கள் யார் என்றால், அவர்களிடத்தில் இந்த குணம் இருக்க வேண்டும். எந்த குணம் இருக்க வேண்டும்? அவர்கள் தொழுகையை நிர்ணயித்த வேண்டும், ஜக்காத்தை கொடுக்க வேண்டும், மறைவானவைகளையும் நம்ப வேண்டும், உமக்கு இறக்கப்பட்ட இந்த குர்ஆனை நம்ப வேண்டும். உமக்கு மட்டும் வேதம் இறக்கப்பட்டிருக்கிறது என்பதல்ல, உமக்கு முன்னர்
எத்தனையோ எண்ணிலடங்காத தூதர்கள் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டார்கள். அவர்களுக்கும் வேதங்களும் ஏடுகளும் கட்டளைகளும் அல்லாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அதுவும் அல்லாஹ்வுடைய வார்த்தைகள் தான். அதுவும் அல்லாஹ்வால் அவர்கள் மூலமாக இந்த மனித சமூகத்திற்கு வழிகாட்டுதலாக இறக்கி அருளப்பட்டது தான் என்றும் நம்ப வேண்டும். அத்தோடு அல்லாஹ் நிறுத்தி கொள்ளாமல் ஒஹும் பில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன் என்று அல்லாஹ் சொல்கிறான் 4ஆம் வசனத்தில், 2ஆம் அத்தியாயம் 4ஆம் வசனத்தில். மறுமையையும் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி முடித்திருக்கலாம். உமக்கு இறக்கப்பட்டதை நம்ப வேண்டும், உமக்கு முன்னர் இறக்கப்பட்டதையும் நம்ப வேண்டும், மறுமையையும் நம்ப வேண்டும் என்ற வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் பயன்படுத்தி இந்த வசனத்தை முடித்திருக்கலாம். ஆனால் அப்படி வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் பயன்படுத்தாமல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நம்பிக்கையை இன்னும் அதிகம் வலியுறுத்தி அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான். என்ன வலியுறுத்துகின்றான்? ஒபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன், மறுமையை உறுதியாக அவர்கள் நம்புவார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். மறுமையை உறுதியாக அவர்கள் நம்ப வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். வெறுமனே நம்ப வேண்டும் என்பதை சொல்லாமல் உறுதியாக நம்ப வேண்டும். என்ன காரணம்? இந்த வசனம், இந்த குர்ஆன் இறக்கப்படுகிற காலத்தில் அல்லாஹ்வுடைய தூதருக்குத்தான் இறக்கப்பட்டது. தூதருக்கு இறக்கப்பட்டதை தன்னை ஏற்றுக்கொண்ட தோழர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் அதை ஓதி காட்டினார்கள், படித்து காட்டினார்கள். அதில் உள்ள கட்டளைகளை அந்த தோழர்களுக்கு நபி அவர்கள் வழிகாட்டினார்கள், செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். நபியை அவர்கள் பார்த்தார்கள், நபியும் அந்த தோழர்களை பார்த்தார்கள். நபியை நம்புவது என்பது அவர்களுக்கு நேருக்கு நேராக பார்த்து அனுபவபூர்வமாக நம்புவதற்கான வாய்ப்பு இருந்ததால் அதை அவர்கள் நம்புவார்கள். அவர்கள்தான் எழுத படிக்க தெரியாது என்பது அவர்களுக்கு தெரியும். அவர்கள் இவ்வளவு இலக்கியம் நயமிக்க வார்த்தைகளை வழிகாட்டுதலாக நமக்கு சொல்லி காட்டுகிறார் என்று சொன்னால் அது அல்லாஹ் புறத்திலிருந்து ஜிப்ரீல் வழியாக நபி அவர்களுக்கு வழங்கப்பட்டது தான் என்பதையும் அவர்கள் செய்வார்கள், நம்புவார்கள், நம்பினார்கள். எதையும் அனுபவபூர்வமாக பார்க்காமல், மறுமையை பற்றி முன்பின் தெரியாமல் எப்படி நம்ப முடியும்? சொல்லுங்கள். தமிழிலே சொல்வார்கள், செத்தால் தான் சுடுகாடை பற்றி தெரியும் என்பார்கள். சுடுகாடை பற்றி தெரிவதற்கு ஒவ்வொருவரும் செத்து பிழைக்க முடியுமா? அப்படி ஒருவன் எண்ணினால் அது நடக்குமா? இந்த உலகத்தை பொறுத்தளவில் அது நடக்க வாய்ப்பில்லை. அப்போது இது அனுபவபூர்வமாக நம்புவதற்குரிய சாத்தியமில்லாத ஒன்று. மறுமை வாழ்க்கை என்பது அனுபவபூர்வமாக நம்புவதற்கான சாத்தியமில்லாத ஒன்று. அனுபவபூர்வமாக நம்புவதற்கு சாத்தியமில்லாத ஒன்று என்ற காரணத்தினால் நீ மேலெழுந்த வாரியாக இதை நம்பிவிட்டு நீ இருந்துவிடக்கூடாது. உறுதியாக நம்ப வேண்டும். மறுமை என்று ஒன்று இருக்கிறது. அங்கு நிச்சயமாக வாழ்க்கை என்று இருக்கிறது. அது நல்ல வாழ்க்கையா கெட்ட வாழ்க்கையா என்பதல்ல, வாழ்க்கை என்பது ஒன்று இருக்கிறது. நீ நல்லது செய்தால் நல்ல வாழ்க்கை உண்டு, நீ கெட்டது இந்த உலகத்தில் செய்தால் கெட்ட வாழ்க்கை அந்த மறுமையில் உண்டு என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் என்று வார்த்தை பிரயோகத்தோடு அல்லாஹ் இந்த வசனத்தை முடிக்கின்றான். முஸ்லிம்களும் மறுமை வாழ்க்கை உண்டு என்று நம்புகின்றார்கள், நம்பக்கூடியவர்கள், நம்பியே ஆக வேண்டும். இதை அல்லாஹ் இன்னொரு வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். என்ன காரணம் என்று சொன்னால், இது அனுபவபூர்வமாக நம்புவதற்குரிய சாத்தியமில்லாத ஒன்று என்ற காரணத்தினால் அல்லாஹ் ஒபில் ஆஹிரத்தி ஹும் யூகினூன் என்று ஏன் சொல்கிறான் என்பதை நாம் இன்னொன்றின் மூலமாக தெரிந்து கொள்ளலாம். நாம் பல உரைகளில் கேட்டிருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள்தான் ஏகத்துவத்தினுடைய பிதாமகன். அவர்கள் தனி ஒரு ஆளாக இருந்து இந்த ஏகத்துவத்தை அந்த மக்களுக்கு, தான் வாழ்ந்த காலத்தில் உள்ள மக்களுக்கு போதித்தார்கள். அந்த மக்கள் அதை ஏற்கவில்லை. அவர்கள் அனுபவபூர்வமாக கடவுளை கண்டால் ஒழிய நாங்கள் நம்ப மாட்டோம் என்று சொல்லக்கூடிய அந்த காலம், அப்படிப்பட்ட
அந்த காலத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் காலத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த சாம்ராஜ்யத்தை அரசனாக இருந்தவனுக்கு இந்த ஏகத்துவத்தை போய் அவர் எடுத்துரைக்கின்றார்கள். அவன் அதை ஏற்றுக்கொள்வானா? எல்லா அதிகாரமும் அவன் கையில் இருக்கிறது. இவருடைய கூற்றை அவன் திரும்பி பார்ப்பானா? அவன் திரும்பி பார்க்கவில்லை, ஏற்க மறுக்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், ஆக்கவும் அழிக்கவும் வல்லமை மிக்கவன் அல்லாதான், அவனுக்குத்தான் சர்வ அதிகாரம் இருக்கிறது என்று சொல்கிற போது, எனக்கும் தான் அதிகாரம் இருக்கிறது, நான் தான் சர்வ வல்லமை மிக்கவன் என்று அவன் சொல்கிறான். சர்வ வல்லமை மிக்கவன் என்று நீ கடவுளை ஒருவனை சொல்கிறாயே, அவன் என்ன செய்கிறான்? இப்ராஹிம் நபி சொல்கிறார், அவன்தான் உயிர் கொடுக்கிறான், அவன்தான் உயிரை எடுக்கிறான். யுமீத், அல்லாஹ் தான் உயிரை கொடுக்கிறான், அல்லாஹ் தான் உயிரை எடுக்கிறான், மரணிக்க வைக்கிறான் என்று சொன்னார்கள். அப்போது அவன் சொல்கிறான், நானும் தான் உயிரை கொடுப்பேன், நானும் தான் உயிரை எடுப்பேன். என்ன அடிப்படையில்? என்னுடைய சாம்ராஜ்யத்தில் இருக்கின்றவனை நான் விரும்பினால்தான் அவன் உயிரோடு வாழ முடியும், நான் விரும்பினால் அவனை சாகடிக்கவும் முடியும், நினைத்தவனை கொல்ல முடியும், நினைத்தவனை உயிரோடு விட்டுவிடவும் முடியும். அப்போ இந்த அதிகாரம் எனக்கு இருக்கா இல்லையா? அப்போ நான் தானே சர்வ வல்லமிக்கவன் என்ற ஒரு பதில் உரையை இப்ராஹிம் நபிக்கு அவன் சொல்கிறான். அப்போது இப்ராஹிம் நபி மீண்டும் அல்லாஹ் தான் சர்வ வல்லமை மிக்கவன் என்பதை நிலைநிறுத்துவதற்காக இன்னொரு கருத்தை அந்த அரசனிடத்தில் இப்ராஹிம் நபி சொன்னார். நான் நம்பி இருக்கிற சர்வ வல்லமை மிக்கவன் ஆகிய அல்லாஹ் இப்போது சூரியனை, இப்போதும் சரி, இதற்கு முன்னரும் சரி, இனி வரக்கூடிய காலங்களிலும் சரி, சூரியனை கிழக்கிலிருந்து உதிக்கச் செய்து மேற்கில் மறை வைக்கின்றான். நீ சர்வ வல்லமை மிக்கவன் என்று நீ சொல்கிறாய், அது உண்மையானால் இந்த சுழற்சியை, இந்த நியதியை நீ மாற்றிக்காட்டு. சூரியனை மேற்கிலிருந்து உதிக்கவை, கிழக்கில் மறையவை என்று இப்ராஹிம் நபி அந்த மன்னனுக்கு சொன்னார். ஃபபுஹித்தல்லதி கஃபர், அந்த மன்னன், அல்லாஹ்வை ஏற்காத அந்த இறை மறுப்பாளன், அவன் தலைகுனிந்து போனான், வெட்கித்து போனான், திகைத்து போனான். அவனிடத்தில் பதில் இல்லை, அவனால் பதில் சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற இந்த சுழற்சி முறையை, கிழக்கில் உதித்து மேற்கே மறைய வேண்டும், கிழக்கில் உதித்து மேற்கே மறைய வேண்டும் என்கிற இந்த சைக்கிளிங்கை, இந்த சுழற்சி முறையை உலகத்தில் எந்த கொம்பனாலும் மாற்றி அமைக்க முடியாது. எவனெல்லாம் தன்னை சர்வ வல்லமை மிக்கவன் என்று சொல்கிறானோ அவன் நினைத்தாலும் கூட இதை மாற்றி அமைக்க முடியாது. எவ்வளவு விஞ்ஞானம் வளர்ந்தாலும், எவ்வளவு தன்னுடைய அறிவு திறமையை அவன் வெளிப்படுத்தினாலும் இறைவனுடைய இந்த ஏற்பாட்டில் எந்த மாற்றத்தையும் அவன் செய்யவே முடியாது. ஆதலால் அவன் வெட்கி தலை குனிந்தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். அதை சொல்லிக்கூடிய அந்த வசனத்திற்கு அடுத்த வசனம் 2வது அத்தியாயம் 258 தான் இப்ராஹிம் நபியுடைய இந்த செய்தியை, கதையை அல்லாஹ் சொல்கிறான். அடுத்த கதை ஒன்று சொல்கிறான் 259 வசனத்தில், 2ஆம் அத்தியாயம் 259 வசனத்தில், அல்லது இன்னொருவரை பற்றி நான் உனக்கு குறிப்பிடுகிறேன். நபிக்குத்தான் அல்லாஹ் இந்த வசனத்தை சொல்லி காட்டுகிறான். முந்தி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நடந்ததை நபிக்குத்தான் சொல்கிறான். இப்போது சொல்லக்கூடிய இந்த விஷயத்தையும் நபிக்குத்தான் சொல்கிறான். அவ் கல்லதி மர்ற அலா கரியத்தின் ஒய்ய ஹாவியத்தின் அலா உருஷிஹா, அல்லது ஒரு மனிதன் அவன் தனக்கு தேவையான உணவுப் பொருட்களை எடுத்துக்கொண்டு அவன் அதையெல்லாம் புதியாக கட்டி கழுதையில் சுமையாக அதை சுமந்து அவன் பயணம் செய்கிறான். அப்படி பயணம் செய்யக்கூடிய அந்த மனிதன் ஒரு கிராமத்தை கடக்க நேரிடுகிறது. அந்த கிராமமோ முழுவதும் அழிந்து போய் கிடக்கிறது, வேரோடு வீழ்ந்து கிடக்கிறது. எப்படி அநியாயக்கார இஸ்ரேலினுடைய அந்த கொடூரமான தாக்குதலால் காசாவில் குடியிருந்த முஸ்லிம்களுடைய குடியிருப்புகளும் அந்த மக்களும் 30,000க்கும் மேற்பட்ட அப்பாவி ஜனங்களும் எப்படி கொல்லப்பட்டு வீழ்த்தப்பட்டிருக்கிறார்களோ,
கருவறுக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்ந்த கட்டடங்களும் அப்படியே சிதிலம் அடைந்து கிடக்கின்றன. அடுக்கி வைக்கப்பட்ட தீப்பெட்டி பெட்டிகள் உருக்குலைந்து சாய்ந்து விட்டால் எப்படியோ உரு தெரியாமல் வீழ்ந்து கிடக்கின்றன. அது மாதிரி ஒரு வீழ்ந்து கிடக்கிற ஒரு கிராமத்தை அந்த மனிதர் பார்க்கின்றார். அவருக்கு அல்லாஹ்வின் மீது சந்தேகம் வந்துவிட்டது. அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது அவருக்கு சந்தேகம் எழுகிறது. இந்த அளவுக்கு உருக்குலைந்து போன இந்த நகரத்தில் வாழ்ந்த இந்த மக்களை எப்படி அல்லாஹ் திரும்பவும் உயிர் கொடுத்து எழுப்பப் போகிறான் என்ற சந்தேகம் அந்த மனிதருக்கு ஏற்பட்டது. அப்படியா, அவருக்கு அல்லாஹ் அதை அனுபவபூர்வமாக காட்ட வேண்டும் என்று முடிவெடுத்து அவரையே அல்லாஹ் மரணிக்க வைக்கின்றான். அல்லாஹ் தன்னுடைய ஆற்றலை வேறு யாரிடத்தில் காட்ட முடியும்? யார் சந்தேகிக்கின்றாரோ அவருக்கு முதலில் அதை உணர்த்த வேண்டும். அல்லாஹ் அவரை மரணிக்க வைக்கிறான். அவரை மீண்டும் எழுப்புகிறான். அவரிடத்தில் கேட்கிறான். இது 2ஆம் அத்தியாயம் 259ஆம் வசனத்தில் படித்து பாருங்கள். திருக்குர்ஆனுடைய மொழிபெயர்ப்பு இருந்தால் படித்து பாருங்கள். அவரிடத்தில் அல்லாஹ் கேட்கிறான், கம் லபிஸ்த, எத்தனை நாள் நீ உறங்கினாய், எத்தனை நாள் நீ கழித்தாய். தூக்கத்தில் கழித்தாய் என்று எடுத்துக்கொள்ளலாம், மயக்கத்தில் கழித்தாய் என்று எடுத்துக்கொள்ளலாம், அல்ல எத்தனை நாள் நீ எங்கு போனாய் என்று கூட என்ன செய்யலாம், எடுத்துக்கொள்ளலாம். அதற்கு அவர் சொல்ல, லபிஸ்து யௌமன் அவ் பாத யௌமின், நான் ஒரு நாளோ அல்லது ஒரு நாளில் சில மணி நேரங்களோ தான் நான் கழித்தேன், உறங்கினேன், நான் என்ன அதாவது மயக்கமுற்றேன் என்று அவர் சொல்கிறார். ஏதோ தூங்கினேன் எழுந்தேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஒரு நாள், எல்லாமே ஒரு நாளில் நடந்திருக்கிறது என்று அந்த மனிதன் சொன்னான். அப்போது அல்லாஹ் சொல்கிறான், இல்லை, லபிஸ்த மியத் ஆம், பல் லபிஸ்த மியத் ஆம். மனிதா, ஓ மனிதனே, நீ ஒரு நாளோ அரை நாளோ அல்ல, 100 ஆண்டுகள் கழித்திருக்கின்றாய். 100 ஆண்டுகள் நீ உறங்கியிருக்கின்றாய், அல்ல 100 ஆண்டுகள் நீ செத்திருக்கிறாய், 100 ஆண்டுகள் நீ மயக்க நிலையில் இருந்திருக்கிறாய். கொஞ்ச நஞ்சம் அல்ல, ஓராண்டு ஈராண்டு அல்ல, 100 ஆண்டுகள். 100 ஆண்டுகள் என்பதற்கு 100 ஆண்டுகள் நீ இறந்து போனாய் என்பதற்கு என்ன ஆதாரம்? ஃபந்துர் இலா தஆமிக வ ஷராபிக லம் யத்தசன்னா, நீ கொண்டு வந்த உணவு, நீ கொண்டு வந்த குடிப்பு, நீரை, பானத்தை நீ பார், கெடாமல் இருக்கிறதா? சரி, நீ பயணித்து வந்த உன்னுடைய கழுதை இருக்குதே, அதை பார், அது எப்படி இருக்கிறது? எலும்பு கூடாய் காட்சியளிக்கின்றன. அப்போ உயிரோடு பயணித்து வந்த உன் கழுதை அது எலும்பு கூடாய் ஆகுவதற்கு எத்தனை நாட்கள், எத்தனை மாதங்கள், எத்தனை ஆண்டுகள் எடுத்திருக்கும்? நீ கணக்கிட்டுப்பார். நீ இப்போ கண் விழித்திருக்கிறாய், உனக்கு பிரச்சனை இல்லை. நீ கொண்டு வந்த உணவு, நீ கொண்டு வந்த குடிப்பு, அதுவும் அப்படி இருக்கிறது, அதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீ பயணித்து வந்த கழுதை, அதை பார்த்தாயா? அதனுடைய எலும்புக்கூட்டை பார்த்தாயா? இது எப்படி இத்தனை, நீ சொல்லக்கூடிய ஒரு நாள் அரை நாளில் இது இப்படி ஆக முடியுமா? முடியாது. அப்போ அதற்கு பல மணி நேரங்கள் தேவைப்படும், அதற்கு பல மாதங்கள் தேவைப்படும், பல வருடங்கள் தேவைப்படும். இப்போது நான் சொல்கிறேன், 100 ஆண்டுகள், 100 ஆண்டுகளாக அது எலும்புக்கூடாய் இருந்திருக்கிறது. சதையும் தோலும் இல்லாமல் எல்லாம் உக்கி போய் இது மட்டும்தான் மிஞ்சி இருக்கிறது என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், அந்த மனிதனுக்கு சொன்னான். அப்போ மட்டுமல்ல, உன்னையே நான் உயிர்ப்பித்தேன், உன்னுடைய குடிப்பும் உணவையும் நான் ஏன் பதப்படுத்தி பக்குவமாக நீ கொண்டு வந்த அதே நிலையில் நான் ஏன் வைத்தேன் என்றால், வலி நஜஅலக ஆயத்தல் லின்னாஸ், இந்த மனித சமூகத்திற்கு உன்னை ஒரு அத்தாட்சியாக, ஒரு முன் உதாரணமாக நான் ஆக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னை விட்டு வைத்தேன். உன்னுடைய உணவையும் உன்னுடைய பானத்தையும் நான் விட்டு வைத்தேன். இல்லை என்றால் இந்த கழுதையை போன்றுதான் நீனும் ஆகியிருப்பாய். இந்த கழுதை எப்படி ஒன்றுமில்லாமல் போனோம், அதுபோன்றுதான் நீ கொண்டு வந்த உணவும் கூட ஒன்றுமில்லாமல் உருக்குலைந்து போய்
இருந்த இடம் தெரியாமல் தடமில்லாமல் போயிருந்திருக்கும். இப்போது நீ சொல், எந்த கிராமம், எந்த ஊர் வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்ந்து கிடக்கின்றனவோ அந்த கிராமத்தில் வாழ்ந்த மக்கள், அவர்கள் செத்து போய்விட்டார்கள், எப்படி அவர்களை உயிர் கொடுத்து எழுப்ப முடியும் என்று நம்புகிறாயே, எண்ணுகிறாயே? அந்த எண்ணம் சரியா தவறா? என்னால் அவர்களை உயிர் கொடுத்து எழுப்ப முடியுமா, முடியாதா என்பதை இப்போது நீ அனுபவபூர்வமாக நீ சொல் என்றதும், கால ஆலம் அன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர். இப்போது சொல்கிறார், அல்லாஹ் அனைத்தின் மீதும் ஆற்றல் உள்ளவன் என்று. அந்த மனிதன் அல்லாஹ்வுடைய ஆற்றல் மீது, செத்ததற்கு பிறகு ஒரு மனிதனை எழுப்பி அவனுக்கு உயிரை கொடுத்து எழுப்பி மீண்டும் அவனை வாழ்விக்க முடியும் என்கிற ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்பதை அவர் அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டார் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்திலே சுட்டி காட்டுகிறான். அப்போ இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை இவர் ஒருவர் தான் அனுபவபூர்வமாக, யார், எவர், அல்லாஹ் எவரை பற்றி திருக்குரானில் 2ஆம் அத்தியாயம் 259ஆம் வசனத்தில் சொல்கிறானோ அவர் ஒருவர் மட்டும்தான் செத்தால் தான் சுடுகாட்டை பற்றி தெரியும் என்ற தமிழ் மொழிக்கிணங்க அவர் ஒருவர் மட்டும்தான் 100 ஆண்டுகள் செத்ததற்கு பிறகு உயிர் பெற்று எழுந்து இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அல்லாஹ் நிச்சயமாக இறந்து போனவனை எழுப்புவான் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கிறார் என்பதை தன்னுடைய தூதர் முகமது நபிக்கு அல்லாஹ் நடந்த நிகழ்ச்சியை, கதையை, வரலாற்றை இந்த வசனத்தின் மூலம் சுட்டி காட்டுகிறான். ஆதலால் தான் இப்படி ஒவ்வொருவரையுமே சாகடித்து, ஒவ்வொருவருக்குமே உயிரை கொடுத்து, ஒவ்வொருவருமே மீண்டும் இந்த உலகத்தில் வாழ வைக்க முடியுமா? அது அல்லாஹ்வால் முடியும். ஆனால் அதற்கு ஒவ்வொருவரையுமே உதாரணமாக காட்டுவதால் இவர்களை யாருக்கு உதாரணமாக காட்டுவது, அவனவனுக்கு உதாரணமாக காட்டி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைதான் ஏற்படும். ஆதலால் நீ அல்லாஹ்வை நம்புகிறாய் என்று சொன்னால், மறைவானவைகளும் நம்ப வேண்டியவைகள் இருக்கிறது என்று சொன்னால், அப்போ இதையும் நீ என்ன செய்ய வேண்டும்? நம்பித்தான் ஆக வேண்டும். நிச்சயமாக இறப்புக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நீ நம்பித்தான் ஆக வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். ஆதலால் தான் இந்த வார்த்தை பிரயோகத்தை உறுதியாக மறுமைக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை உறுதியாக நம்ப வேண்டும் என்ற இந்த வார்த்தை பிரயோகத்தை அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்லி முடிக்கின்றான். இன்ஷா அல்லாஹ் தொடரும்.